ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 9 வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்கின்னில் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. அதுமாரி என்னோடய முகம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு இருந்தது, இப்போ வந்து நல்லா ஒல்லி ஆகிட்டுருக்கு. நல்ல டிஃப்ரெண்ட் வந்து என்னோடய இன்ச் லாஸும் வந்து எனக்கு நிறையாவே இருக்குது. வெயிட் அந்தளவுக்கு கம்மியாகலை அப்படின்னாலும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 4 கிலோ 5 கிலோ குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டமான விஷயம். மெதுவாக ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் வந்து ஸ்டெடியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். மெதுவாக குறைக்கிறது தான் ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு வெயிட் வந்து கூடாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டெப்பு வந்து காலையிலேயே இப்போல்லாம் வந்து 4000 5000 வரைக்கும் ரீச் பண்ணிடுறது. பெரிய அளவுக்கு சாயந்தரம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அதாவது வாக்கிங் போக முடியாதுன்றதுனால காலையில் ஒரு 5000 வரைக்கும் ரீச் பண்ணிடுவேன். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்து வாக் பண்ணி ஒரு 10,000 வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சாப்பிட்றேன்றதை பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா காலையிலே வெயிட் செக் பண்ணிட்டேன். ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 68.10 நல்ல வெயிட் வந்து சூப்பராக குறைஞ்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் நல்லா நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா காலையிலேயே பப்பாளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று நைட்டே. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். வெள்ளரிக்காய் பப்பாளிலாம் வாங்கிட்டு நல்லா பழுத்திருந்தது. அதை தான் நல்லா ஒரு அரை பப்பாளி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்ருந்தேன். பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி ரொம்ப பிடிக்கும். இங்கே ஃபுல்லாகவே குளிர் கிளைமேட் அப்படின்றதுனால சாப்பிட்றதுக்கு பசியே இல்லை. இப்போ ஒரு வாரமாகவே இப்போ அந்த ஒரு வாரம் போனதுக்கப்புறம் அந்த வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பசின்றதே பெரிய அளவுக்கு இல்லை. இப்போ 2 நாளாக அப்படியே டல்லாகவே இருக்குது. என்ன சாப்பாடு, என்னத்தை சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் யோசனை இருக்குது. இது கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெயில் இல்லை, வேர்வைன்றது இத்தனி கூட எனக்கு வரவே இல்லை. ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணால் மட்டும்தான் வேர்வை வருது. காலையில் பப்பாளி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கீரை பொரியல் தான் பண்ணுறதுக்கு கீரையை ரெட் கலர் கீரையை ஃபுல்லாக நறுக்கி வச்சுருந்தேன். முந்தின நாளே பயிர் வந்து, அதாவது கொள்ளும் பச்சை பயிர் 2 சேர்த்து முளைக்கட்டுறதுக்காக ஊற வச்சு ஒரு துணியில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா முளைக்கட்டி இருந்தது. அதை ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். முளைக்கட்டின பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது கொஞ்சமாக சாப்பிடும்போதும் பயிர் ஃபுல்லாகிடும். நமக்கு நிறைய சத்து அதிலேருந்து கிடைக்குது. ஸோ அதனால் தாராளமாக வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க லஞ்சுக்கு. கீரை பொரியலும் சிக்கனுக்கும் என்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. கீரை வந்து ஒரு மாதிரி ஆயிருன்றதுனால முதல்ல அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். ஆயில் நான் எதுக்காக காமிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆயில் வேண்டாம், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை ஸ்கிப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. இப்போல்லாம் ஸ்ப்ரே மாதிரி வருது, அதை அடித்து கூட நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது ஆயில் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படாது. எல்லாருக்கும் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆயில் ஊற்றி நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது ஆயில் ரொம்ப சேர்க்காமல் கம்மியாக பண்ணிக்கலாம். அதனால் வந்து நான் மேக்ஸிமம் ஆயிலே சேர்க்க மாட்டேன் அதிகமாக. என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து கூட கம்மியாக தான் பண்ணுவேன். சிக்கன் வந்து குழம்பு மாதிரி வச்சுட்டு கீரை வந்து பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸில் ஒரு விஷயங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், இது நடக்காது, இது பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த விஷயத்தெலாம் வந்து ஐயோ இப்படி சொல்கிறாங்களே நினைக்காம, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் 2 வாட்டி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 தடவையுமே இன்னொருத்தவங்களோட பேச்சால் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க வந்து இதுக்கப்புறம் குறைக்க முடியாது, இதுக்கப்புறம்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் நான் 2 வாட்டியுமே பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஒருத்தவங்க அதை சொல்கிறாங்கன்றப்ப சந்தோஷப்படுங்க, பரவாயில்லன்னு சிரிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி அவங்கக்கிட்ட போய் நிற்கும் பொழுது தான் அதோட சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியும். மேக்ஸிமம் சாதம் வந்து வடிச்சிருவேன், குக்கரில் வைக்கிற பழக்கமே கிடையாது. இப்போ ஒரு 2 நாளாக குளிர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை. தலைவலி, பல்லு வலி, அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் வர்ற மாதிரிலாம் கூட ஃபீல் இருக்குது. சிக்கன் குழம்புலையும் பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா சேர்க்கவே இல்லை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை தாளித்து ஊற்றணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வரைக்கும் நான் வந்து முன்னாடியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு தனியாக தாளித்து ஊற்றுவேன். ஏன்னா எண்ணெய் சேர்க்கக்கூடாது இல்லையா அதிகமாக, அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். ரவை வந்து களி மாதிரி கிண்டியிருந்தேன். நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் ரவையை போட்டு நல்லா கிண்டிட போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். ஓரளவு நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா களி வந்து ரெடி ஆகிரும். மெஷர்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது. குத்து மதிப்பாக தண்ணி வைக்கிறது, குத்து மதிப்பாக போட்டு இது பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி, இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு இந்த ரவை களி. ரவை வந்து இப்போ அதிகமாக வாங்கிட்டுருக்கேன். ஸோ அதனால் இதுதான் வந்து 4 லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். ஒரு பவுல் நிறையா ரவை களி, அதே பவுலில் குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் பீசஸ் நிறையா, கீரை பொரியல் ஒரு 2 கரண்டி வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்டேன். இது
சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பசின்றது இத்தனி கூட இல்லவே இல்லை, ஏன்னு தெரில. சுத்தமாக எனக்கு பசியே இல்லை. சிக்கன் அதுக்கு தான் ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்றாங்க. ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும், அவ்வளோதான். நைட்டு டின்னருக்கு கொய்யாப்பழம் நறுக்கி சாப்பிட்ருந்தேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதுக்கப்புறம் பெருசாக சாப்பிடல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்தது பாப்பாவுக்கு, அதுதான் போயிட்டு வந்திருந்தேன். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க லிஃப்ட்டில் போனாங்க, நான் வாக் பண்ணி தான் போவேன். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப்ஸில் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வாக் பண்ணிடுவேன். லிஃப்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்றப்ப அதை நடந்தே வாக் பண்ணியே போங்க. அது கூட உங்களுக்கு கலோரிஸ் வந்து பர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாக்கிங் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு அழகான வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கு வீடியோவில். இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.